That's not my voice. I never said those words. I don't even talk like that. I don't even have that vocabulary. Believe what you will. பட்டியலின மக்கள் பத்தி நான் அவதூறு பேசினா முதல்ல அது ஏன் குரலே இல்ல அப்படின்னு திரும்பவும் ஒரு வீடியோ விளக்கம் கொடுத்திருக்காரு கார்த்திக் குமார். அந்த பொண்ணு கிரிமினல் மனநோயாளி, நான் கண்டிப்பா வழக்கு தொடரதான் போறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு பைல்வான் ரங்கநாதன். தனுஷன் மீனா கல்யாணம் பண்ணிக்க போறதா அவங்க சொல்லிருக்காங்க. அவங்க நார்மலா போற போக்குல கூட சொல்லிருக்கலாம். ஆனா இந்த பிரச்சனை கண்டிப்பா விஸ்வரூபம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு சினிமா விமர்சகரான அந்தணன். இந்த விஷயங்களை இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். பாடகியான சுசித்ரா சமீபத்துல கொடுத்த ஒரு பேட்டியில அவங்களுடைய முன்னாள் கணவரான கார்த்திக் குமார் மேல பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க. இந்த சிச்சுவேஷன்ல கார்த்திக் குமார் சுசித்ரா கிட்ட பேசக்கூடிய ஒரு ஆடியோ ஒண்ணு வெளியாச்சு. அந்த ஆடியோல நீ அசிங்கமா பேசுற, இதெல்லாம் படிச்சவங்க பேசுற பேச்சே இல்ல, படிக்காத பட்டியலின பெண்கள் பேசுற மாதிரி நீ பேசுற, உன்னுடைய வளர்ப்பு அப்படி இல்லையே, உன் வளர்ப்பு நல்ல வளர்ப்பு தானே, நல்ல ஆச்சாரமான குடும்பம் தானே நீங்க, இதனால பட்டியலின பெண்கள் பத்தி கார்த்திக் அவதூறு பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் வைரலாக, நான் இப்படி பேசல, இது மாதிரியான வார்த்தைகளை பேசுறவனும் நான் கிடையாது அப்படின்னு கார்த்திக் குமார் அகைன் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. கார்த்திக் குமாரை தொடர்ந்து தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களான கமலஹாசன், தனுஷ், த்ரிஷா உள்ளிட்ட பல பேர் பத்தி படும் மோசமா சொல்லிருக்கக்கூடிய பாடகி சுசித்ராவை விமர்சனம் செஞ்சிருக்காரு பைல்வான் ரங்கநாதன். அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, அந்த பொண்ணு ஒரு கிரிமினல் மனநோயாளி, அது என்கிட்ட போன் பண்ணி பேசின ரெக்கார்ட்லாம் நான் வச்சிருக்கேன், அவங்க சொன்னது எல்லாமே பொய்யான கருத்துக்கள் தான், அதுல கொஞ்சம் கூட உண்மையே கிடையாது, நான் கண்டிப்பா அவங்க மேல வழக்கு தொடரதா போறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு பைல்வான் ரங்கநாதன். விவாகரத்து செஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய முன்னாள் கணவர் பத்தி ஆபாசமா பேசுறது சட்டத்துக்கு புறம்பானது. இது போக பல நடிகர் நடிகைகளை சுசித்ரா அசிங்கப்படுத்திருக்காங்க. இப்போ யூடியூப் பேட்டிகள்ல வந்து முனிவர் மாதிரி சாபம் விட்டுட்டு இருக்காங்க. இவங்க சாபம் விட்டா பலிக்க போதா? 6 மாசத்துக்கு முன்னாடி போன் பண்ண சுசித்ரா என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுக்கறதா சொன்னாங்க, அவங்கள நான் கூப்பிட மறுத்துட்டேன், அந்த கோபத்துலதான் இப்ப வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் அவர் பக்கம் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. சுசித்ரா கொடுத்திருந்த ஒரே ஒரு பேட்டியின் விளைவு இப்ப அடுத்தடுத்த பிரச்சனைகளையும் கிளப்ப ஆரம்பிச்சிருக்கு. 2 பேரும் பிராங்க் பண்றாங்க அப்படின்னு செஞ்சுட்டாங்க. இந்த விஷயத்த பிராங்க் பண்ண ஏதாவது ஒரு ட்விட்டர் அக்கவுண்ட் வேணும் அப்படிங்கறதுனால கார்த்திக் குமார் தனுஷ் கிட்ட என்னோட அக்கவுண்ட் கொடுத்துட்டாரு. இயக்குனரான ஜவஹருடைய மொபைல் போனை வாங்கி கார்த்திக்கு கண்டபடி மெசேஜ் பண்ணுவாரு தனுஷ். அதுவும் ஒரு வகையான பிராங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிராங்க் விஷயத்துக்கு த்ரிஷா தானா முன் வந்து தன்னுடைய போட்டோக்கள் எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. இதனாலதான் அவங்க ஒரே ஒரு ட்விட்டர் மட்டும் போட்டுட்டு இதுவரைக்கும் பாதிக்கப்படாம இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடியவங்க திடீர்னு தனுஷ்க்கும் மீனாவுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் இப்ப இணையத்துல மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. இத பத்தி பேசிருக்கக்கூடிய சினிமா விமர்சகரான அந்தணன் என்ன சொல்லிருக்காருன்னா, சுசித்ரா தனுஷ் மீனா பத்தி பேசியிருந்தாங்க, இது என்ன மாதிரியான மனநிலையில என்னால சொல்ல முடியல, அதை கேட்கும் போது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஒரு பக்கம் தனுஷ் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிருக்காரு, இன்னொரு பக்கம் அவர் பத்தின பல செய்திகள் இணையத்துல வெளியாயிட்டே இருக்கு, அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில நான் இல்ல. அவங்க போற போக்குல கூட இதை சொல்லிருக்கலாம், ஆனா இந்த பிரச்சனை கண்டிப்பா விஸ்வரூபம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு அந்தணன்.